திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாநகராட்சியை கைப்பற்றிய போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அந்த ரிப்பன் மாளிகைக்கு செல்லுவதற்கு முன்னால் மாமனிதர் வெள்ளுடை வேந்தர் பிட்டி தியாகராயருடைய சிலை இருக்கும், அந்த சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு நீங்கள் அதற்கு பிறகுதான் மாநகராட்சி கட்டிடத்துக்குள்ளே ரிப்பன் கட்டிடத்துக்குள்ளே நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னார். அதை போல தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக மாமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் அங்கே தியாகராயர் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டுத்தான் இந்த வெள்ளை மாளிகையாக திகழ்கின்ற ரிப்பன் கட்டிடத்திற்குள்ளே நுழைந்தார்கள். ஆக அவர்கள் அன்று பதியம் போட்டு நாற்றங்கால் ஆக்கி அது இன்றைக்கு பெரும் பெரும் விருட்சங்களாக திராவிட இயக்கம் பரிணமித்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நல்லாட்சியை, பிற மாநிலங்கள் பின்பற்றத்தக்க ஒரு மகத்தான ஆட்சியை அருவீர் சகோதரர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த பாதையிலேயே திராவிட இயக்கத்தை இந்தியாவிலேயே வலிமை வாய்ந்த இயக்கமாக, திமுக கழகத்தை வழிகாட்டும் இயக்கமாக புதிய புதிய திட்டங்களை அறிவித்து மக்கள் மனதை கவர்ந்து அவர் இயக்கி வருகிறார். அந்த நல்லாட்சி வாழ்க. அந்த நல்லாட்சி 26க்கு பின்னரும் அந்த ஆட்சி தான் தொடரும், திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரும், அதற்கு பாடுபடுவோம் என்று கூறி வெள்ளுடை வேந்தரையும் நடேசனாரையும் தொரவாட் மாதவன் நாயரையும் ஒரு காலம் மறக்க முடியாது. அவர்கள்தான் இதனுடைய அடித்தளம் என்றைக்கும். எனவே அவர்கள் புகழ் வாழ்க என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாஜகவும் ஆர்எஸ்எஸும் தமிழகத்தில் காலூன்ற நினைக்குது, திராவிட சித்தாந்தத்தை சிதைக்க நினைக்கிறது, தொடர்ச்சியாக நீங்கள் விமர்சிக்கிறீங்க. நீதி கட்சியும் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளும் சித்தாந்தமும் இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு அவசியமா இருக்கு? நீதி கட்சியினுடைய அவர்களுடைய திட்டங்கள் அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை அப்படியே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தபோது அதை செயல்படுத்தியது. WPS சவுந்தரபாண்டிய நாடார் பட்டிவேரன்பட்டி அவர் அந்த காலகட்டத்தில் மாவட்ட தலைவராக, ஜில்லா போர்டு தலைவராக இருந்தபோதுதான் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு அதுவரை இல்லாத உரிமையை பேருந்துகளிலே ஏறி அந்த இருக்கைகளிலே அமர்ந்து செல்லக்கூடிய அந்த உரிமையை சவுந்தரபாண்டியனார் ஏற்படுத்தி கொடுத்தார். ஒடுக்கப்பட்ட மக்கள் பேருந்துகளிலே பயணிப்பதற்கும் ஆங்காங்கே அவர்கள் சமமாக நடப்பதற்கும் கோயில்களுக்குள்ளே அவர்களை அழைத்து செல்வதற்கும் அன்றைக்கு நீதி கட்சி பாடுபட்டது. பின்னர் அதுவே திராவிடர் கழகமாகி திராவிட முன்னேற்ற கழகமாக பரிணமித்து அதற்கு பின்னர் மக்கள் திலக எம்ஜிஆர் தொடங்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் 93 மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் தாய்க்கழகமாகிய திராவிடர் கழகத்தின் பக்கபலத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. காஷ்மீர் தாக்குதலுக்கு நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் அவசியம் எதிர்க்கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் மத்திய அரசு கபில் சிபல் சொல்லியிருக்கிறாரு. அவர் முதல்ல காங்கிரஸ் இருந்தார், பிறகு வெளியேறினார், இப்போ சுயேட்சையாக இருக்கார். அவர் சொல்லியிருக்கார் இப்படி யோசனை, நீங்கள் பாராளுமன்றத்தை கூட்டி நாடாளுமன்றத்திலே பகல்காம் தாக்குதலுக்கு தீர்மானம் போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது பரிசீலனையில் இருப்பதாக ஏடுகளிலே செய்தி வந்திருக்கிறது. அதுபோல அறிவிக்கப்பட்ட நாளுக்கு முன்னதாகவே நாடாளுமன்றம் கூட்டப்பட வாய்ப்பு இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.